அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம 6th ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸ் புக்கில் இருக்கிற அலகு 2 மனிதர்களின் பரிணாம வளர்ச்சி அப்படின்ற லெசனில் என்னென்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நமக்கு இந்த ஃபஸ்ட்டு பேஜே நிறைய இன்ஃபோ இருக்கிற ஒரு பேஜ் தான். இதிலேருந்தே நமக்கு கொஸ்டின்ஸ் வரலாம். 460 கோடி ஆண்டுகளுக்கு முன் புவி தோற்றம், அதாவது பூமி தோன்றிய வருடம் எது அப்படின்னு கூட நமக்கு கொஷின் கேட்கலாம். 460 கோடி ஆண்டுகளுக்கு முன். அடுத்தது 20 லட்சம் ஆண்டுகளுக்கு முன் மனிதன் நடந்தான். 3 லட்சம் ஆண்டுகளுக்கு முன் புவி எங்கும் பரவினர். 8000 ஆண்டுகளுக்கு முன் வேளாண்மை தொடங்கியது. 5000 ஆண்டுகளுக்கு முன் நாகரிகத்தின் தோற்றம் ஆரம்பித்தது. ஸோ இதிலிருந்து நமக்கு நிறைய கொஷின் கேட்கலாம். வேளாண்மை எப்போது தொடங்கியது? 4000 ஆண்டுகளுக்கு முன், 8000 ஆண்டுகளுக்கு முன், 5000 ஆண்டுகளுக்கு முன் அப்படின்னு உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்து உங்களை ஆன்சர் சூஸ் பண்ண சொல்லலாம். நெக்ஸ்ட்டு இந்த லெசன் ஃபுல்லாக நமக்கு எப்படி மூவ் ஆகும் அப்படின்னா, தமிழினி அப்படின்ற பாப்பாவும் அவங்களோட பாட்டியும் ஒரு டைம் ட்ராவல் மிஷனில் டைம் ட்ராவல் பண்ணுறாங்க. ஸோ அவங்க எந்தெந்த டைமுக்கு போய் எந்தெந்த பீரியடுக்கு போய் அங்கே என்ன மக்கள் பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்குறாங்க. அப்படின்ற மாதிரி இந்த லெசனோட இன்ஃபர்மேஷனை நமக்கு கொண்டுட்டு போகிறாங்க. அப்படி அவங்க ஃபஸ்ட்டு போகிற இயர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1950. ஸோ கிபி 1950க்குரிய பட்டனை அவங்க ப்ரெஸ் பண்ணி அந்த ஆண்டு போகிறாங்க. அந்த ஆண்டு போகும்போது அவங்களுக்கு முன்னாடி என்னென்ன காட்சிகள் வருது அப்படின்னா, பெரும்பாலான மக்கள் நடந்து தான் போகிறாங்க. மிதிவண்டியில் சில பேர் போகிறாங்க. பேருந்துக்கோட எண்ணிக்கை அப்போ கம்மியாக தான் இருக்குது. அப்படியே அதிலிருந்து ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி போகிறாங்க. அதாவது 1850வது ஆண்டுக்கு போகிறாங்க. இப்போ பேருந்து மிதிவண்டி ரெண்டுமே இல்லை. மாடுகள், கோவேறு கழுதைகள் பூட்டப்பட்ட அந்த வண்டிகளை தான் அங்கே அதிகமாக அவங்க பார்க்குறாங்க. ஸோ அப்போ எந்த வண்டிகள் அதிகமாக பயன்படுத்தியிருக்காங்கன்னா, மாடுகள் அல்லது கோவேறு கழுதைகள் பூட்டப்பட்ட வண்டிகளை தான் பயன்படுத்தியிருக்காங்க. குதிரை வண்டிகள் அங்கே ரொம்ப கம்மியாக தான் பார்த்துருக்காங்க. அடுத்ததாக 8000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட காலத்துக்கான பட்டனை அவங்க ப்ரெஸ் பண்ணி அங்கே போகிறாங்க. அங்கே தான் மக்கள் பயிர் வளர்ப்பதிலும் கால்நடை வளர்ப்பதிலும் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்றத அவங்க நோட் பண்ணுறாங்க. அடுத்தது 18,000 ஆண்டுகளுக்கு முன்பு இருக்கிற டைமுக்கு போகிறாங்க. அந்த காலத்து மனிதர்கள் தான் குகைகளில் வாழ்ந்துட்டுருக்கிறத பார்க்குறாங்க. அவங்க கல்லிலும் எலும்பிலும் செய்த கருவிகளை வச்சு வேட்டையாடுறாங்க. அப்படி வேட்டையாடுற ஒரு காட்சியை தமிழினி பார்த்துட்டு பயந்து போய் தற்காலத்துக்குரிய பட்டனை அழுத்தி அந்த தற்காலத்துக்குரிய காலத்துக்கு வந்துடுறா. ஸோ இதில் நமக்கு மனிதர்களின் பரிணாம வளர்ச்சி அடைந்த கதையை தொல்லியல், மானிடவியல் ஆகியவற்றின் உதவிடம் நம்ம அறிவியல் நோக்கில் பயில முடியும். ஸோ நம்ம படிச்சிக்கிற டிபார்ட்மெண்ட் மனிதனோட பரிணாம வளர்ச்சியை பற்றி எந்தெந்த டிபார்ட்மெண்ட் மூலயமா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா தொல்லியல், மானிடவியல். இதில் தொல்லியல்னால் என்ன, மானிடவியல்னால் என்ன அப்படின்றத அடுத்தடுத்த பேஜில் கொடுத்துருக்காங்க. நம்ம அங்கே பார்த்துக்கலாம். அடுத்து நமக்கு மனித பரிணாம வளர்ச்சி நிலைகளை பற்றி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இனம் ஆஸ்ட்ரலோபிதிகஸ். இந்த இனம் குரங்குகளின் பண்புகளோடு காணப்பட்டாங்க. இவங்க நடக்க தெரிஞ்சிருந்தாங்க. இவங்க எந்த வருஷத்தில் வாழ்ந்தாங்கன்னா 4லிருந்து 2 மில்லியன் ஆண்டுகளுக்குள்ளே வாழ்ந்த இனம் தான் இந்த ஆஸ்ட்ரலோபிதிகஸ். தொடக்க கால மனிதன் கிழக்கு ஆப்பிரிக்காவில் தான் தோன்றியிருக்காங்க. அடுத்த இனம் ஹோமோ ஹெபிலிஸ். இந்த இன மக்களுக்கு தான் இறுக பற்றுவதற்கு வசதியாக பெரிய கால் விரல்கள் பெற்றிருந்தாங்க. முன்பக்கம் நீட்டியிருந்த அந்த தாடை நீச்சி குறைஞ்சி காணப்பட்டது. கருவிகளை இவங்க உருவாக்குனாங்க. ஸோ இந்த ஹோமோ ஹெபிலிஸ் இன மக்கள் கருவிகளை உருவாக்க தெரிஞ்சிருந்தாங்க. இவங்க 2.3லிருந்து 1.4 மில்லியன் ஆண்டுகளுக்குள் வாழ்ந்த இனம். இவங்க தான் தொடக்க கால மனிதன். அடுத்தது ஹோமோ எரக்டஸ். இவங்க நேராக நிமிர்ந்த மனிதன். நெருப்பின் பயன்பாட்டை தெரிஞ்சிருந்தாங்க. இவங்க சுமார் 1.8 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்திருந்தாங்க. இவங்க முழுமையான மனிதர்கள் கிடையாது. இவங்களுக்கு தற்கால மனிதர்களை விட சிறிய அளவு, அதாவது மூளை சிறியதாக இருந்துச்சு. இப்போ இருக்கிற மனிதனை விட சிறிய மூளை உடையவர்கள் அவங்க.
அடுத்த இனம் நியாண்டர்தால். இந்த இனம் வந்து முழுமையான மனிதர்கள் கிடையாது. இவங்க வந்து ஆப்பிரிக்கர்கிட்ட இருந்து வேறுபட்டவங்க. இவங்களுக்கு கரடுமுரடான கருவிகளை எப்படி பயன்படுத்தணுன்றது தெரிஞ்சிருந்தாங்க. ஆனால் வேட்டையாடும் திறனில் அவங்க பின்தங்கி தான் இருந்திருக்காங்க. இவங்கக்கிட்ட இறந்தவர்களை புதைக்கும் பழக்கம் இருந்திருக்கு. ஸோ இவங்களை பற்றின அந்த சான்றுகள் எல்லாமே ஜெர்மனியில் கிடச்சிருக்கு. இவங்க 1,30,000 முதல் 40,000 ஆண்டுக்குள் வாழ்ந்த இன மக்கள். அடுத்த இனம் ஹோமோசெஃபியன்ஸ். இவங்க தான் சுயமாக சிந்திக்கும் திறன் கொண்டவங்க. 3 லட்சம் ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்தவங்க. நவீன மனிதன் வேட்டையாடும் மற்றும் உணவு சேகரிக்கும் சமூகமாக வாழ்ந்தான். கரடுமுரடான கருவிகளை பயன்படுத்தினான். ஆப்பிரிக்காவிலிருந்து இடம்பெயர்ந்து ஐரோப்பா, ஆசியா இந்த பகுதிகளில் குடியேறினாங்க. அடுத்த இனம் குரோ-மேக்னான்ஸ். இந்த குரோ-மேக்னான்ஸ் இன மக்கள் நவீன மனிதன். இவங்க கிழக்கு ஆப்பிரிக்காவில் 50,000 ஆண்டுகளுக்கு முன், தெற்காசியா மற்றும் தென்கிழக்கு ஐரோப்பாவில் 40,000 ஆண்டுகளுக்கு முன்பும் வாழ்ந்தவர்கள். மனித வாழ்வின் தொடக்கம் கற்கருவிகளுடன் எலும்பாலான கருவிகளையும் பயன்படுத்தினான். குத்தீட்டியும் நெம்புகோல் வகை கருவிகளையும் பயன்படுத்தினான். ஸோ இப்போ இந்த இன மக்களில் நெருப்போட பயன்பாடு தெரிஞ்சவங்க யார் அப்படின்னா ஹோமோ எரக்டஸ். அடுத்தது குரங்கோட பண்பை காணப்பட்ட இனம் எது அப்படின்னா ஆஸ்ட்ரலோபிதிகஸ். அடுத்தது பெரிய கால் விரல்கள் இருக்க பிடிப்பதற்கு வசதியாக பெற்றிருந்த இனம் எதுனா ஹோமோ ஹெபிலிஸ். அடுத்து இறந்தவர்களை புதைக்கும் பழக்கம் உடைய இனம் எது அப்படின்னா நியாண்டர்தால் இனம். அடுத்து ஹோமோசெஃபியன்ஸ் எந்தெந்த இடங்களுக்கு இடம்பெயர்ந்தாங்க அப்படின்னா ஐரோப்பாவிலும் ஆசியாவிலும். அடுத்து மனிதனிடம் குரங்கோட பண்பு காணப்பட்ட இனம் எது அப்படின்னா ஆஸ்ட்ரலோபிதிகஸ். அடுத்தது குத்தீட்டியும் நெம்புகோல் வகை கருவியும் பயன்படுத்திய இனம் எது அப்படின்னா குரோ-மேக்னான்ஸ். ஸோ இப்படி தான் நமக்கு இதில் கொஷின் வரும். இந்த பேஜை கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து நமக்கு இங்கே தொல்லியல் அப்படின்னா என்னென்னா வரலாற்றுக்கு முந்தைய கால மனிதர்களையும் அவர்கள் பயன்படுத்திய பொருட்களையும் பற்றி படிப்பது தான் தொல்லியல். ஸோ இதுக்கு ஆதாரமாக நமக்கு இருக்கிறது தான் இப்போ அகழ்வாராய்ச்சி பொருட்கள். ஸோ அகழ்வாராய்ச்சி செஞ்சு நமக்கு பல உண்மைகளை வெளிக்கொண்டு வந்து சொல்கிறாங்க இல்லைங்களா, அவங்க எல்லாமே இந்த தொல்லியல் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்க தான். ஸோ தொல்லியல் அப்படிங்கிறது முந்தைய கால மனிதர்களையும் அவர்கள் பயன்படுத்திய பொருட்களை பற்றியும் படிப்பது. அதுக்கப்புறம் மனிதர்களின் பரிணாம வளர்ச்சியை பற்றி படிப்பது மானுடவியலாகும். மானுடவியல்னா இங்கிலீஷில் ஆந்த்ரோபோலாஜி. இந்த சொல் வந்து கிரேக்க வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது. ஆந்த்ரோபோஸ் அப்படின்னா மனிதன், லோகோஸ் அப்படின்னா எண்ணங்கள் அல்லது காரணம் அப்படின்ற பொருளில் வரும். ஸோ இந்த ஆந்த்ரோபோஸும் லோகோஸ் அப்படின்ற வேர்டும் இணைஞ்சு தான் ஆந்த்ரோபோலாஜி அப்படின்ற வேர்டு உருவாச்சு. ஸோ இது வந்து ஒரு கிரேக்க வார்த்தையிலேருந்து பெறப்பட்ட சொல். இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மனித குலத்தின் வளர்ச்சியையும் நடத்தையும் ஆராய்ந்து மனிதனின் கலாச்சார மற்றும் சமூக நிகழ்வுகள் பற்றிய முழு விளக்கத்தையும் நமக்கு கொடுப்பாங்க. ஸோ இதுதான் அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களோட ஒர்க்கு. அப்படி அவங்க கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா கிழக்கு ஆப்பிரிக்காவில் உள்ள தான்சனியா அப்படின்ற பிளேஸில் அந்த காலத்தில் வாழ்ந்த மனிதர்களோட காலடி தடங்கள் கிடச்சிருக்கு. அது எதில் கிடச்சிருக்கு அப்படின்னா கல் படுக்கைகளில் கிடச்சிருக்கு. அந்த கல் படுக்கைகள் எல்லாமே மண்ணில் புதஞ்சு போய் கடந்தது. அதை அவங்க கதிரியக்க கார்பனுக்கு உட்படுத்தி, அதாவது கதிரியக்க கார்பன் பகுப்பாய்வுக்கு உட்படுத்தி அந்த காலடி தளங்கள் எல்லாமே 3.5 மில்லியன் ஆண்டுகளுக்கு பழமையானவை அப்படின்றத கண்டுபிடிச்சி உலகத்துக்கு இவங்க தான் சொன்னாங்க. அடுத்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லைங்களா, இந்த குரோ-மேக்னான்ஸ் அந்த மனிதர்கள் பிரான்சில் லாஸ்காஸ் என்னும் இடத்தில் குகைகளில் வாழ்ந்ததாக தொல்லியல் சான்றுகள் கிடைச்சிருக்கு.
இவங்கக்கிட்டையும் இறந்தவர்களை புதைக்கும் பழக்கம் இருந்திருக்கு. ஸோ அங்கே நியாண்டர்தால் அந்த இன மக்களும் இறந்தவர்களை புதைக்கும் பழக்கம் வச்சுருந்தாங்க. இப்போ குரோமேக்னனான்ஸ் இந்த இன மக்களும் புதைக்கும் பழக்கத்தை வச்சுருக்காங்க. ஸோ 2 பேர்கிட்டயுமே அந்த பழக்கம் இருந்திருக்கு. இவங்க எங்கே இருந்திருக்காங்க அப்படின்னா ஃப்ரான்ஸில் லாஸ்காஸ் அப்படின்ற இடத்துல இருந்ததுக்கான தொல்லியல் சான்றையெல்லாம் அவங்களுக்கு இப்போ கிடச்சிருக்கு. தொல்லியல் சான்றுலாம் என்ன? அவங்க பயன்படுத்தின பொருட்கள், அதை பற்றி அவங்க ஆராய்ச்சி செஞ்சு அந்த இன மக்கள் இங்கே இருந்திருக்காங்க அப்படின்றத நமக்கு கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி தான் ஒவ்வொரு இனமும் பல்வேறு மாற்றத்துக்கு உட்பட்டு தங்களை தகவமைச்சு இப்போ அடுத்தடுத்த கட்டத்துக்கு மனித பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்றத நமக்கு இங்கே இன்ஃபர்மேஷனாக கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படியெல்லாம் ஒரு மனிதன் வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கான் அப்படின்றது தான் அடுத்தடுத்து நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த கிழக்கு ஆஃப்ரிக்காவிலிருந்து இடம்பெயர்ந்த ஹோமோசெஃபியன்ஸ் வந்து எந்தெந்த வருஷத்தில் எங்கெங்கே போயிருக்காங்க அப்படின்ற மேப்பிங் இருக்குது. ஸோ இதை ஒரு கிளான்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து மனிதனோட பரிணாம வளர்ச்சி எப்படியெல்லாம் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு குரங்காக இருந்தவங்க 4 கால்களில் நடந்துட்டு இருந்தவங்க ஃபஸ்ட்டு நிமிர்ந்த நிலைக்கு வராங்க. அதுக்கப்புறம் 2 கால்களை பயன்படுத்தி நடக்க கற்றுக்குறாங்க. அதுக்கப்புறம் பொருட்களை பற்றுவதற்கு வசதியாக கட்டை விரலில் மாற்றம் ஏற்பட்டுச்சு. அதுக்கப்புறம் மூளையின் வளர்ச்சி ஏற்பட்டுச்சு. இதுதான் ஒரு மனிதன் குரங்குலேருந்து அடுத்த பரிணாம வளர்ச்சி அடைவதற்கு முக்கியமான விஷயங்களாக இருந்துச்சு. ஸோ கட்டை விரல்கள் அவங்க 2 கால்களால் நடக்க ஆரம்பிச்சுட்டு மற்ற 2 கால்களையும் அவங்க கைகளாக பயன்படுத்த போது தான் கட்டை விரலோட வளர்ச்சி வேறு மாதிரி மாற்றங்கள் அடைஞ்சுது. ஸோ அதை தான் இங்கே நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ கிழக்கு ஆஃப்ரிக்காவிலிருந்து இடம்பெயர்ந்த அந்த ஹோமோசெஃபியன்ஸ் வந்து உலகின் பல்வேறு பகுதிகளில் குடியிருந்தாங்க. அவங்க போகிற அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப அவங்களோட வாழ்க்கை முறை மாறுபட்டுச்சு. அதே மாதிரி அவங்க வாழ்கிற இடத்தோட காலநிலை, வானிலை, இயல்பு அதை பொறுத்தும் அவங்களோட உடல் அமைப்பும் தோலின் நிறமும் மாறுபட்டுச்சு. ஸோ காலநிலை, வானிலை, அந்த இடத்தோட இயல்பு இதுக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்களோட உடல் அமைப்பும் தோலின் நிறமும் மாறுபட்டுச்சு. இப்படி தான் ஒவ்வொரு இனமும் தோன்றுச்சு. இந்த இனத்திலிருந்து தான் அடுத்தடுத்த இனம் உருவாச்சு. இப்படி தான் மக்கள் தொகை அதிகமாச்சு. ஸோ இதுதான் நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன். அடுத்தது சில இன மக்களும் அந்தவங்க வாழ்ந்ததுக்கான அடையாளங்கள் கிடைக்கப்பட்ட இடமும் நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு இனம் அது வாழ்ந்த இடம் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. ஆஸ்ட்ரலோபித்திகஸ் அந்த இன மக்கள் எங்கே வாழ்ந்திருக்காங்கன்னா கிழக்கு ஆஃப்ரிக்காவில். ஹோமோ ஹெபிலிஸ் தென்னாப்பிரிக்காவில் வாழ்ந்திருக்காங்க. ஹோமோ எரக்டஸ் ஆப்பிரிக்கா மற்றும் ஆசியா அந்த பகுதியில் வாழ்ந்திருக்காங்க. நியாண்டர்தால் இந்த இன மக்கள் யுரேசியானா ஐரோப்பா மற்றும் ஆசியா அந்த கண்டங்களில் அவங்க வாழ்ந்திருக்காங்க. அடுத்து குரோமேக்னனான்ஸ் இந்த இன மக்கள் ஃப்ரான்ஸில் வாழ்ந்திருக்காங்க. அடுத்தது பீஹிங் மனிதன் இவங்க சீனாவில் வாழ்ந்திருக்காங்க. ஹோமோசெஃபியன்ஸ் இவங்க வந்து ஆப்பிரிக்காவில் வாழ்ந்திருக்காங்க. அடுத்தது ஹைடல்பர்க் மனிதன் இவங்க வந்து லண்டனில் வாழ்ந்திருக்காங்க. ஸோ இதுவும் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் இருக்கிற பேஜ் தான். ஸோ எந்த இனம் எந்த இடத்துல வாழ்ந்திருக்காங்க அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து இப்படி அவங்க ஒவ்வொரு இடத்துலையும் அந்த ஹோமோசெஃபியன்ஸ் மக்கள் தங்க ஆரம்பிக்கும் போது அங்கே உணவுக்காக வேட்டையாடுதலையும் உணவுப் பொருட்களை சேகரிக்கிறதுலையும் ஈடுபட்டிருக்காங்க. ஸோ அவங்க எப்படியெல்லாம் வேட்டையாடி இருப்பாங்க அப்படின்னா ஒரு சில குழுக்களாக சேர்ந்து, அதாவது ஒரு 30லேருந்து 40 பேர் சேர்ந்து குழுவாக மரங்களிலோ இல்லை குகைகளிலோ இல்லை மலை அடிவாரத்திலையோ தங்க ஆரம்பித்தாங்க. அப்படி அவங்க தங்கும்போது அவங்களோட உணவு தேவையை பூர்த்தி செஞ்சுக்கிறதுக்காக வேட்டையாட ஆரம்பித்தாங்க. இப்படி உணவை தேடி தேடி நகர்ந்துக்கிட்டே இருந்தாங்க. அவங்க எந்தெந்த விலங்குகளை வேட்டையாடினாங்க அப்படின்னா பன்றி, மான், காட்டெருமை, காண்டாமிருகம், யானை, கரடி இது போன்ற விலங்குகள் எல்லாம் அவங்க வேட்டையாடி சாப்பிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் புலி போன்ற விலங்குகளால் கொல்லப்பட்ட விலங்குகளின் இறைச்சியையும் அவங்க சாப்பிட ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் மீன் பிடிக்க கற்றுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் தேன் எடுக்கிறதையும் பழம் பறிப்பதையும் கிழங்குகளை அகழ்ந்தெடுப்பதையும் கற்றுக்கிட்டாங்க. அதாவது ஃபஸ்ட்டு விலங்குகளை வேட்டையாடி தான் சாப்பிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் ஏற்கனவே போட்டுட்டு போன அந்த விலங்குகளோட இறைச்சியை சாப்பிட்ருக்காங்க.
அதுக்கப்புறம் மீன் பிடிக்க கற்றுருக்காங்க, தேன் எடுக்க கற்றுக்கிட்டாங்க, பழம் பறிக்க கற்றுக்கிட்டாங்க, கிழங்குகளை தோண்டி எடுத்து சாப்பிடவும் ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் காடுகள்லேருந்து தானியங்களை சேகரிக்க கற்றுக்கிட்டாங்க. இப்படி அவங்க குடியேறின இடத்துல இருக்கிற எல்லா விலங்குகளையும், மேக்ஸிமம் எல்லா விலங்குகளையும் வேட்டையாடுவாங்க. ஸோ அதனால் அங்கே விலங்குகளோட எண்ணிக்கை குறைஞ்சிரும். இருக்கிற பழங்கள், காய்கறிகள், இந்த கிழங்குகள் எல்லாத்தையும் சாப்பிட்ருவாங்க. ஸோ அதனால் அந்த பொருட்களோட இருப்பும் அங்கே குறைஞ்சிரும். அதனால் வேறு இடத்துக்கு போவாங்க. அதுக்கப்புறம் அவங்க குளிர்லேருந்து தங்களை பாதுகாத்து கொள்ள பதப்படுத்தப்பட்ட விலங்குகளின் தோள்களையும் மரப்பட்டைகளையும் இலைகளையும் ஆடைகளாக பயன்படுத்தினார்கள். ஸோ என்னென்னத்தை பயன்படுத்தினாங்கன்னா, தோல், மரப்பட்டை, இலைகள், இது எல்லாத்தையும் அவங்க ஆடைகளாக பயன்படுத்தினாங்க. இதுக்கப்புறம் தான் வேட்டையாடுறது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதை அவங்க எப்படி எளிமையாக்குனாங்க அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஆதி காலத்தில் வேட்டையாடுவது தான் மனிதர்களின் முதன்மையான தொழில். ஸோ எது தான் முதன்மையான தொழில் அப்படின்னா வேட்டையாடுவது தான். ஃபஸ்ட்டு ஆரம்பத்துலலாம் ஒரு குச்சியோ இல்லை கல்லால் தான் பெரிய பெரிய விலங்கை அடித்து கொள்ளுவாங்க. அது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்காக தான் அவங்க கூர்மையான ஆயுதங்களை பயன்படுத்த முடிவெடுத்தாங்க. ஸோ இங்கே நமக்கு வேட்டையாடும் முறைகள்னு சில பாயிண்ட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது அவங்க எப்படியெல்லாம் வேட்டையாடினாங்க அப்படின்றத கொடுத்துருக்காங்க. குழுவாக போய் வேட்டையாடுவாங்க, இல்லைனா பெரிய பெரிய குழியாக தோண்டி வச்சு அதில் விலங்குகளை சிக்க வச்சு வேட்டையாடுவாங்க. இதுதான் வேட்டையாடுறதுக்கான யுத்தி. அடுத்து ஒரு கல்லை இன்னொரு கல் மேலே வச்சு அதை தட்டி அதிலிருந்து ஆயுதங்களை தயாரிக்க ஆரம்பித்தாங்க. ஸோ கற்கருவியை உருவாக்க 2 கற்களை அவங்க எடுத்துக்கிட்டாங்க. இப்போ ஒரு கல்லோட சீரற்ற பகுதிகளை நீக்கவும் அதன் கூர்மையான கருவியை ஆக்கவும் இன்னொரு கல்லை சுற்றி மாதிரி அவங்க பயன்படுத்தினாங்க. ஸோ இதுதான் செதுக்கும் கலை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த செதுக்கும் கலையை கற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு கற்கருவிகள் உருவாக்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த கற்கருவிகளை சிக்கி முக்கி கல்லை கொண்டு செஞ்சாங்க. ஏன் சிக்கி முக்கி கல்லை பயன்படுத்துனாங்க அப்படின்னா, அந்த கல்லுக்கு தான் வலிமையும் தாங்கும் திறனும் அதிகமாக இருந்துச்சு. அதனால் இந்த சிக்கி முக்கி கற்களை தேடுவதிலேயே பல நேரங்களை அவங்க செலவிட்டாங்க. ஸோ இந்த கற்களை வச்சு தான் கூர்மையான ஆயுதங்களை செஞ்சாங்க. அதுக்கப்புறம் அந்த ஆயுதங்களை பொருத்தி மர கைப்பிடிகளை செஞ்சு அதை பயன்படுத்தினாங்க. இப்படி தான் பெரிய பெரிய கற்களை கொண்டு கோடாரிகளையும் அவங்க உருவாக்குனாங்க. இப்படி உருவாக்கின அந்த கோடாரிகளை அவங்க மரம் வெட்ட பயன்படுத்தினாங்க, மரக்கிளைகளை நீக்க பயன்படுத்தினாங்க, அப்புறம் குழி தோண்ட பயன்படுத்தினாங்க, விலங்குகளை வேட்டையாடவும் பயன்படுத்தினாங்க, விலங்குகளின் தோலை உரிக்கவும் பயன்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் நெருப்போட பயன்பாடு அவங்களுக்கு தெரிய வர ஆரம்பிச்சது. அதாவது கல்லை வச்சு ஆயுதங்களை செய்யும்போது தான் நெருப்பு உருவாச்சு. அதை வச்சு தான் நெருப்பு கண்டுபிடிச்சாங்க. ஃபஸ்ட்டில் மனிதர்கள் நெருப்பையும் மின்னலையும் கண்டு பயந்தார்கள். மின்னலால் தோன்றிய நெருப்பில் சிக்கி காட்டு விலங்குகள் இறந்திருக்கலாம். அந்த விலங்குகளோட இறைச்சியை சாப்பிடும்போது அது மென்மையாகவும் சுவையாகவும் இருந்துச்சு அப்படின்றத உணர்ந்தாங்க. அதுக்கப்புறம் தான் நெருப்பு பற்றி அவங்க அதிகமாக கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்களுக்கு உதவியாக இருந்துச்சு. ஸோ நெருப்பையும் சிக்கி முக்கி கல்லை கொண்டு தான் பயன்படுத்தி தான் உருவாக்குனாங்க. இந்த நெருப்பு எப்படியெல்லாம் அவங்களுக்கு பயன்பட்டது அப்படின்னா, காட்டு விலங்குகளிலிருந்து தங்களை பாதுகாத்து கொள்ள, சமைக்க, இரவில் ஒளியை உருவாக்க, இதுக்கெல்லாம் நெருப்பு பயன்படுது. அதுக்கப்புறம் தான் நெருப்பு மனிதர்களின் வாழ்க்கையில் ஒரு இன்றியமையாத இடத்தை பிடிச்சிது. அதுக்கப்புறம் மனிதனோட அடுத்த கண்டுபிடிப்பு என்ன அப்படின்னா சக்கரம். சக்கரம் தான் சிறந்த அறிவியல் கண்டுபிடிப்புகளில் ஒன்று. அதாவது மனிதன் தன்னோட சிந்தனையாலும் புலன் அறிவாலும் அனுபவத்தாலும் உருவாக்கிய சிறந்த அறிவியல் கண்டுபிடிப்புகளில் ஒன்று சக்கரம். ஸோ சிறந்த கண்டுபிடிப்பில் நெருப்பும் வரும். ஆனால் சிறந்த அறிவியல் கண்டுபிடிப்புன்னு சொல்லும்போது நமக்கு சக்கரம் வரும். சக்கரத்தை எப்படி கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படின்னா, மலையிலிருந்து ஒரு கல் உருண்டு வருவதை பார்த்துருப்பாங்க. அதை வச்சு தான் அவங்களோட வளர்ச்சியை தூண்டி அவங்க கற்களை வச்சு முதல்ல சக்கரம் உருவாக்கியிருக்காங்க. ஸோ இதுதான் முதல் தரமான கண்டுபிடிப்பாக கருதப்படுகிறது. மனித வரலாற்றில் ஒரு முதல் தரமான கண்டுபிடிப்பு எது அப்படின்னா சக்கரம் தான். இப்படி அவங்க கண்டுபிடித்த அந்த சக்கரத்தை வச்சு தான் பானை செய்ய கற்றுக்கிட்டாங்க.
பானை செய்கிறதுங்கிறது சக்கரம் கண்டுபிடிக்கப்பட்டதுக்கப்புறம் எளிமையாச்சு அவங்களுக்கு. அந்த பானையை நெருப்பில் வச்சு சுட்டு அதை இன்னும் உறுதியாக செஞ்சாங்க. அதுக்கப்புறம் அதை மேலும் அழகூட்டுறதுக்கு பல வண்ணங்கள் பூசினாங்க. இந்த வண்ணங்களை அவங்க எப்படி செஞ்சாங்க அப்படின்னா, தாவரங்களின் வேர்கள், இலைகள், மரப்பட்டைகள் இவற்றை சாறாக்கி அந்த சாறிலிருந்து கிடைத்த வண்ணங்களை வச்சு தான் பானைகளுக்கு வண்ணம் பூசினாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்க சக்கரமும் பானையும் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே நமக்கு வேட்டையாடும் காட்சி கொடுத்துருக்காங்க. எல்லாமே விலங்கு மேலே ஆண்களும் இருக்காங்க, பெண்களும் இருக்காங்க வேட்டையாடுற காட்சியில். ஸோ வேட்டைக்கு பெண்களும் போயிருக்காங்க அப்படின்றத இந்த ஓவியம் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ அடுத்து நமக்கு ஓவியத்தை பற்றி தான் சொல்ல வராங்க. இங்கே அந்த காலத்தில் மனிதர்கள் குகைகளில் வசித்தார்கள். அவங்க வசித்த அந்த இடத்துல குகைகளில் ஓவியமாக அவங்க அன்னைக்கு நடைமுறையில் அவங்க என்ன அன்றாட வாழ்க்கையில் என்ன செஞ்சாங்க, எப்படியெல்லாம் வேட்டையாடினாங்க அப்படின்றத ஓவியமாக செதுக்கி வச்சுருக்காங்க. ஸோ அது தமிழ்நாட்டில் எங்கெங்கே இருக்குது அப்படின்றத இங்கே கொடுத்துருக்காங்க. விழுப்புரத்தில் கீழ்வளை அப்படின்ற ஊர்லேயும், மதுரையில் உசிலம்பட்டி அப்படின்ற இடத்துலையும், கோவையில் குமுதிபதி மாவடைப்பு அப்படின்ற இடங்கள்லையும், நீலகிரியில் பொறிவரை கற்கையூர் என்ற இடங்களிலும் பாறைகளில் செதுக்கப்பட்ட ஓவியங்கள் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பாறை ஓவியங்கள் கிடைக்கப்பட்ட இடம் எது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இது கொடுத்துட்டு மற்றது எல்லாமே இதுக்கு சம்மந்தம் இல்லாததை கொடுத்து உங்களுக்கு கேள்வியாக வரலாம். அடுத்து மனித சமூகத்தின் முதல் கலை அப்படின்னு இதை தான் சொல்கிறாங்க. ஸோ ஓவியம், பாறைகளில் ஓவியம் வரைஞ்சதை தான் மனித சமூகத்தின் முதல் கலை அப்படின்னு சொல்கிறோம். ஓவியம் வர்றதுக்கு முன்னாடி மனிதர் ஒளியாகவும் அசைவுகளாகவும் தங்கள் எண்ணங்களை வெளிப்படுத்தினர். அதுக்கப்புறம் அவங்களோட எண்ணங்களையும் அசைவுகளையும் ஓவியமாக பாறைகளில் பதிவு செஞ்சாங்க. இந்தியாவின் பல இடங்களில் இந்த மாதிரி பாறை ஓவியங்கள் நமக்கு கிடச்சிருக்கு. 750 குகைகளில் ஏறத்தாழ 500 குகைகளில் இந்த மாதிரி பாறை ஓவியங்கள் இருக்குது. இன்னுமே கண்டறியப்படாத பல குகைகள் நம்மளோட இந்தியாவில் இருக்குது. இந்த பாறை ஓவியங்களில் என்னெல்லாம் சித்தரிச்சிருக்காங்க அப்படின்னா, ஆண்களும் பெண்களும் வேட்டையாடுவதையும், நடனம் ஆடுவதையும், குழந்தைகள் விளையாடுவதையும் இவங்க ஓவியமாக வரைஞ்சிருக்காங்க. இந்த ஓவியம் மூலமா அவங்களோட வாழ்க்கை வரலாறை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அடுத்து வேட்டையாட அவங்க மலைப்பகுதிகளுக்கும் காடுகளுக்குமே போக வேண்டியதாக இருந்துச்சு. இப்படி வேட்டையாடிக்கிட்டு பல வகையான விலங்குகளை அவங்க கொன்று சாப்பிட்டதுக்கப்புறம் அந்த விலங்குகளோட எண்ணிக்கை குறைய ஆரம்பிச்சிச்சு. அதனால் அவங்களுக்கு போதுமான அளவு இறைச்சி கிடைக்கல, உணவு பற்றாக்குறை ஏற்பட்டுச்சு. அப்போ தான் இந்த உணவுக்காக பல்வேறு காய்களையும் பழங்களையும் அவங்க தேடி கொண்டுட்டு வர ஆரம்பித்தாங்க. அப்படி அவங்க அந்த பழங்களையும் காய்களையும் விதைகளையும் சாப்பிட்டுட்டு மண்ணில் வீசின அந்த விதைகள் சில நாட்கள் கழித்து முளைவிட்டு செடிகளாக வளர்ந்து வருவதை தற்செயலாக பார்க்குறாங்க. அதுக்கப்புறம்தான் பயிர் வளர்ப்பு பற்றிய அந்த அறிவு அவங்களுக்கு வளர ஆரம்பிக்குது. ஒற்றை விதையிலிருந்து முளைக்கும் அந்த செடி பல மடங்கு காய்களையும் கனிகளையும் கொடுக்கும் அப்படின்றத அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. ஆற்றங்கரை நிலங்களில் விழுந்த அந்த விதைகள் எளிதாக முளைச்சி வருது அப்படின்றத அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. நீர் நிறைந்த பகுதியில் செடிகள் விரைவாக வளருது அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. வண்டல் மண்ணுக்குரிய நிலம்தான் மற்ற பகுதிகளை விட செடி வளர்வதற்கு ஏற்றதாக இருக்குது அப்படின்றத அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் தான் ஒரு பயிர் வளர்ப்பு முறையை அவங்க ஆற்றங்கரையோரம் செய்கிறதுக்கு காரணமான விஷயங்கள். ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கொஷின் பொதுவாக காரணம் கூற்று அப்படி தான் வருது. ஸோ ஆற்றங்கரை ஓரத்தில் ஆதிகால மனிதர்கள் தங்குவதற்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஏதாவது ஒரு 2-3 பாயிண்ட் கொடுத்துட்டு இதில் எது சரி அப்படின்னு கூட நம்மளை கேட்கலாம். இல்லைனா காரணமும் அவங்க கூற்றும் கொடுத்துட்டு இதில் எது கரெக்டானது அப்படின்னு கேட்கலாம். ஸோ அதனால் இதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது மனிதர்கள் விதைகளையும் கொட்டைகளையும் சேகரித்து அதுக்கப்புறம் அவங்களே மண்ணில் விதைக்க ஆரம்பித்தாங்க. அதை செடியாக வளர்ந்து மரமாக வளர்ந்து அதிலிருந்து அவங்க உற்பத்தியை பெற்று அந்த உற்பத்தி அவங்களுக்கு அதிக அளவு கிடைக்கும் அப்படின்றது அப்போ தான் அவங்களுக்கு புரிஞ்சுது. அதுக்கப்புறம் தான் விவசாயம் அப்படின்றது ஒன்று செயல்பாட்டுக்கு வந்துச்சு. ஸோ இந்த விவசாயம் செயல்பாட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம்தான் விவசாயத்தில் விலங்குகளை பயன்படுத்தியிருக்காங்க. அப்படி அவங்க பயன்படுத்தின விலங்கு எதுன்னு பார்த்திங்கன்னா எருதுகள்.
எருதுகளை உழுவதற்கு பயன்படுத்தியிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னும் விவசாய வேலை அவங்களுக்கு எளிதாச்சு. ஸோ இப்போ வேட்டையாடி அவங்க சாப்பிட்டு அவங்க அந்த வாழ்க்கையை நடத்தினதை விட இந்த வாழ்க்கை அவங்களுக்கு எளிமையாக இருந்துச்சு. ஸோ அவங்க வந்து குறிப்பிட்ட இடத்துல தங்கி அவங்களுக்கு தேவையானதை அவங்களே விவசாயம் செஞ்சு அதை சமைச்சு சாப்பிட ஆரம்பித்தாங்க. சமைக்கிறதுக்கு தேவையான கொள்கலன்களையும் அவங்களே ஏற்கனவே அவங்க கண்டுபிடிச்ச பானையும் சக்கரமும் வச்சு செய்ய ஆரம்பித்தாங்க. அதை மேலும் நல்லா திடமாக மாற்றுறதுக்கு நெருப்பை யூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் கலப்பை கண்டுபிடிச்சாங்க. கலப்பை கண்டுபிடிக்கப்பட்டதால் விவசாயம் இன்னும் எளிதானது. ஸோ விவசாயத்தை எளிமையாக்குனது எது அப்படின்னு பார்த்திங்கன்னா கலப்பை தான். அதுக்கப்புறம் தான் அவங்க தங்குற அந்த இடத்துல இருக்கிற தேவையற்ற புதர்களை அகற்றி அதை எல்லாத்தையும் எரித்து அந்த நிலத்தை தயார்படுத்தி விவசாய பணியை தொடங்கினாங்க. அதுக்கப்புறம் தான் நிலத்தை உழுது விதைத்து பயிர் வளர்த்து அறுவடை செய்கிற அந்த மெத்தடெல்லாம் அவங்க கற்றுக்கிட்டாங்க. இப்போ ஒரு இடத்துல மண் வளம் குறைஞ்சிருச்சு அப்படின்னா அடுத்த இடத்துக்கு இடம்பெயர ஆரம்பித்தாங்க. இப்படி அவங்களோட விவசாயம் அவங்களோட உடனடி உணவு தேவையை பூர்த்தி செய்கிறதுக்கு கரெக்டாக இருந்துச்சு. உற்பத்தி அதிகரிக்கும் போது அவர்களோட எதிர்கால தேவைக்காக அதை வந்து சேமித்து வைக்கவும் தொடங்கினாங்க. இப்படி சேமிக்கப்பட்ட பொருட்களோட உற்பத்தி குறைந்த காலத்தில் அவர்களுக்கு உதவியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்களோட அனுபவத்தால் தண்ணி நிறையா விவசாயத்துக்கு தேவைப்படுது அப்படின்றத உணர்ந்ததுக்கு அப்புறம் ஆற்றங்கரை ஓரமாக இருக்கிற நிலத்தை சூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அந்த நிலம்தான் விவசாயத்துக்கும் கால்நடை வளர்ப்புக்கும் அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால் ஆற்றங்கரை ஓரங்கள்லே நிலையாக தங்கணும்னு முடிவெடுத்தாங்க. அதுக்கப்புறம் மனிதர்கள் விதைகளையும் கொட்டைகளையும் சேகரிச்சுட்டு வந்து அவங்க இருக்கிற இடத்துலையே மண்ணில் விதைச்சாங்க. அதை இளங்கன்றாகவும் செடியாகவும் மரமாகவும் வளர்த்து அதிலிருந்து உற்பத்தியை அதிகமாக கிடைக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் விவசாயம் அப்படின்ற அறிவு அவங்களுக்கு வளர ஆரம்பிச்சது. இந்த விவசாயத்தில் விலங்குகளையும் பழக்கினாங்க. அப்படி அவங்க பயன்படுத்தின விலங்கு எது அப்படின்னா எருதுகளை உழுவதற்கு இங்கே அதிகமாக பயன்படுத்தியிருக்காங்க. எருதுகளை உழுவதற்கு பயன்படுத்தினதுக்கு அப்புறம் இன்னும் விவசாய வேலைகள் எளிதாயிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு இடத்துல நிலையாக தங்க ஆரம்பித்தாங்க, சமைக்க ஆரம்பித்தாங்க. சமைக்கிறதுக்கு தேவையான கொள்கலன்களை தயார் செய்ய ஆரம்பித்தாங்க. அந்த சமைப்பதற்கான கொள்கலனில் பானை முதன்மை இடத்துல இருந்துச்சு. அந்த பானையை சக்கரமும் நெருப்பும் வச்சு கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் விவசாயத்தை இன்னும் எளிமையாக்கிறதுக்கு கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு கருவி தான் கலப்பை. கலப்பை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இன்னும் விவசாயம் எளிமையாச்சு. அதுக்கப்புறம் மனிதன் ஒரு இடத்துல நிலையாக தங்க ஆரம்பித்தான். அந்த இடத்துல இருக்கிற புதிர்கள் எல்லாம் அகற்றி அதை எரித்து நிலத்தை தயார்படுத்திட்டு விவசாய பணியை தொடங்கினாங்க. நிலத்தை உழுதல் விதைத்தல் பயிர் வளர்த்தல் அறுவடை செய்தல் இந்த ப்ராசஸை மனிதன் புரிஞ்சுக்கிட்டான். அதுக்கப்புறம் அந்த இடத்துல மண்ணோட வளம் குறையும் போது வேறொரு இடத்துக்கு இடம்பெயர்ந்தாங்க. ஃபஸ்ட்லலாம் அவங்க தயாரித்த அந்த உணவு அந்த உடனடி தேவையை நிறைவு செய்வதற்காக மட்டுமே இருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னும் உற்பத்தியை அதிகரிக்கும் போது எதிர்காலத்துக்கும் அவங்க அந்த அந்த உணவுப் பொருட்களை சேமித்து வைக்க பழகினாங்க. இப்படி சேமிக்கப்பட்ட உணவுகள் வந்து ஒரு சில நாட்களில் குறைய ஆரம்பிக்கும் போது அடுத்த இடத்துக்கு மூவ் பண்ணாங்க. இப்படி ஒவ்வொரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கும் போகும்போது ஆற்றுக்கு அருகில் இருக்கிற நிலம் விவசாயத்துக்கும் கால்நடை வளர்ப்புக்கும் கரெக்டான பிளேஸ் அப்படின்றத கண்டுபிடிச்சாங்க. அதனால் ஆற்றங்கரை ஓரத்திலே தங்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் தான் வீட்டு விலங்குகளை பழக்கப்படுத்தினாங்க. வீட்டு விலங்குகளில் ஃபஸ்ட்டு மோப்ப சக்தி அதிகமாக இருக்கிற நாய்களை தான் பயன்படுத்தினாங்க. அதாவது வேட்டையாடுவதற்கு இந்த நாய்களை அதிகமாக பயன்படுத்தினாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நாய்கள் வந்து தன்னோட எல்லைக்குள்ளே மற்ற விலங்குகளை உள்ளே விடாமல் இருக்கிறதையும் பார்க்குறாங்க. அதனால் மனிதன் பயன்படுத்தியன்னு கூட சொல்ல முடியாது, பழக்கப்படுத்திய முதல் விலங்கு நாயாச்சு. ஸோ நாய் தான் மனிதர்களால் பழக்கப்படுத்தப்பட்ட முதல் விலங்கு. அதுக்கப்புறம் கோழி, ஆடு, பசு இந்த விலங்குகளையும் அவர்கள் வளர்க்க ஆரம்பித்தார்கள். ரொம்ப காலமாக சமவெளியிலே தங்கி விவசாயத்தை கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் கைவினை கலைஞர்களும் தங்களோட திறன்களை வளர்த்து கொண்டாங்க. இதுக்கப்புறம் தான் நிரந்தரமாக ஒரு இடத்துல தங்கும் வாழ்க்கை முறை உருவாச்சு. இதுக்கப்புறம் அவங்க தயாரிக்கிற
உணவு உற்பத்தி வந்து அதிகமாக இருக்கும்போது அதை மற்ற குழுக்களோட பரிமாறிக்கிட்டாங்க. இதுதான் பண்டமாற்று முறை அப்படின்னு சொல்கிறோம். இந்த வணிகமும் வர்த்தகமும் வளர்ந்து தான் நகரங்களும் பெருநகரங்களும் தோன்றுச்சு அப்படின்றத இங்கே நமக்கு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் இந்த பாடத்தில் இருக்கிற இன்ஃபர்மேஷன். அதுக்கப்புறம் நமக்கு மீள்பார்வை தான் கொடுத்துருக்காங்க. இது ஏற்கனவே நம்ம பார்த்தது தான். அடுத்தது கலைச்சொற்கள். டைம் மிஷின், கால இயந்திரம், எவல்யூஷன், பரிணாம வளர்ச்சி, பிரிடேட்டர், இரை பிடித்துண்ணி, ஃபுட் பிரிண்ட், காலச்சுவடு, ஹைட்ஸ், பதப்படுத்தப்பட்ட விலங்கின் தோல், மில்லியன், 1 மில்லியன் அப்படிங்கிறது 10 லட்சம், நோமேட், நாடோடி, பார்ட்டர், பண்டமாற்று முறை, ப்ரே, இறை. இதுதான் இந்த லெசனில் இருக்கிற கலைச்சொற்கள். ஸோ இதுதான் இந்த லெசனோட இம்பார்ட்டண்டான 1 மார்க்ஸ் எல்லாமே. இன்னும் ஏதாவது இந்த லெசனில் 1 மார்க்ஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அதை எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். See you next video. Thank you for watching.